எப்படி முதல்ல நான் தான் கையை என்ன பிடிச்சேன். பண்ற நீ? கைய விடு. ஏய் ரவி, கையை எடுத்துக்கோ. கைய விடு. ஏய் பாத்து கைய விடு. பாத்து வீட உடைச்சிராத. எங்க எங்க ஏய் எப்படி ரவி, தப்பிக்க பாக்குறியா நீ? விடுப்பா. ஏய் கைய விடு ரவி. சொன்னா கேளு. விடு ரவி. முடிஞ்சா நீ எடுத்துக்கோ. விட போறியா இல்லையா? ஏய் வந்து வாங்க போற. கைய எடு. ரொம்ப புடியாச்சே. ரவி, இப்போ வீட உடைச்சிருவேன். வேணாம் கை இருக்காத. வலிக்குது. உடைஞ்சிரும். இரு. ஒடிச்சிராத. சொல்ல கேளு. ஏய். ஒடிச்சிட்டியாடா? Sorry, I really want to do that. பாத்துடா கை வலிக்குதா? ரவி, யமுனா லைன்ல இருக்காங்க. அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கோம்ல. அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. யமுனா, ரவி அப்புறமா பேசுறாராம். என்னங்க, ரவியும் கல்பனா வந்துட்டாங்க. நீங்க அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. கல்பனா, ம்? ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்ன ஆண்டி? உட்காருமா. என்ன விஷயம் சொல்லுங்க. கல்பனா, உன்கிட்ட என்கிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்டயா? நீங்களா? பேசணுமா? ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என்ன அங்கிள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ரெண்டு பேரும் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. நீ ஊருக்கு வந்து ரொம்ப நாளாச்சே. அப்பா அம்மா கிட்ட பேசுனியா? டெய்லி உங்க வீட்டு டெலிபோன் பில்ல எகர வச்சிட்டு தானே இருக்கேன். ஐஎஸ்டி கால் வேற. இந்த மாசம் டெலிபோன் பில்ல பார்த்து நீங்க ஷாக் ஆக போறீங்க. பரவாயில்லம்மா, நீ தானே பேசுன. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். கல்பனா, உனக்கே தெரியும், ரவி எங்களுக்கு ஒரே பையன். ஆமா. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நல்ல விஷயம். பொண்ணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யமுனா? ஆமாமா. ஆனா இப்பெல்லாம் ரவி யமுனா மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் காட்டுறதில்ல. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா. சுருக்கமா சொல்ல போனா நீ இல்லாம அவன் இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, அதான் உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமா? வசதின்னா? என்னம்மா இப்படி பேசுற? எவ்வளவு நாளைக்கு தாமா நாங்களும் இப்படியே போராடிட்டு இருக்கிறது? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. சோ நாங்க லவ் பண்றோமான்னு இன்டெரக்டா கேட்க வரீங்க, அப்படிதானே? இதுக்கு ரவியே பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
ரவி செல்லம், என்னடா? உன் பேரண்ட்ஸ் உன்னை கூப்பிடுறாங்க. என்னவா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க. What? ஆமாப்பா, வாய் விட்டே கேட்டுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம சைலண்டா இருந்தா நல்லா இருக்காது. நீ போய் பேசிடு. கமான் யா ரவி, போமா. யமுனா, மணி 11 போகுது. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீ தூங்க போகலம்மா? எல்லாரும் தூங்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? என் பிரச்சனைய வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது பெரியப்பா. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். உனக்கு என்னம்மா பிரச்சனை? இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு போகணும். அவங்கெல்லாம் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு ரவியை கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கா கவலைப்படுற? அவருக்கு என்ன முக்கியமான வேலையோ? அப்படி ஏதாவது இருந்தா அது அவரே என்கிட்ட சொல்லிருக்கலாமே பெரியப்பா. அதை விட்டுட்டு கல்பனாவை விட்டு சொல்லிட்டாரு. என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? ஆமா பெரியப்பா, இது வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டேன். என்னம்மா சொல்ற? ரவியும் கல்பனாவையும் செருப்பு கடையில பார்த்தப்போ கூட யதார்த்தமா நினைச்சேன். திவா கோவப்பட்டு பேசினப்போ தப்பா எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். அவ்வளோ ஏன் ரவியோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட வந்து ரவியும் கல்பனாவும் சேர்ந்து சுத்துறாங்கன்னு சொன்னப்போ கூட என்னால தப்பா நினைக்க முடியல பெரியப்பா. ஆனா இப்போ என்னம்மா அது? நீ அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நான் கண்ணால பார்த்தேன் பெரியப்பா. முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரவி போன இடம் பீச். அவர் கூட இருந்தது கல்பனா. முதியோர் இல்லத்துக்கு அவர் வரலன்னு சொன்ன உடனே மன அமைதி தேடி நான் பீச்சுக்கு போனேன். கடல்ல காத்து வாங்க வந்தவங்கள சுனாமி கடலோட கொண்டு போன மாதிரி அமைதியை தேடி அங்க போன எனக்கு அதிர்ச்சி தான் கிடைச்சது. ரவி கல்பனாவை தூக்கிட்டு என்னால முடியல பெரியப்பா. இந்த விஷயத்தை பத்தி என்னால அவர்கிட்ட தைரியமாவும் கேட்க முடியல. அப்படி நான் கேட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை ரவிக்கும் கல்பனாக்கும் ஏதாவது இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. நான் கேக்குறேம்மா, ரவி கிட்ட நான் போய் பேசுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உன் காதல் உண்மையானது. உங்க 2 பேருக்கு நடுவில் யாரும் வர முடியாது. தைரியமா இரு. எத்தனையோ பேருக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் சொல்ற நீ கலங்கலாமா? என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, நான் பாத்துக்கிறேன். போடா கண்ணு, நிம்மதியா தூங்கு. என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். ஆனா ஆண்டவனே, நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். யமுனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. அவ வாழ்க்கையிலையும் நல்லதை தவிர எதுவுமே நடக்கக்கூடாது. அண்ணாமலையானே, அதுக்கு நீதான் பொறுப்பெடுத்துக்கணும்.
இந்தாங்க. அடடே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. உட்காருங்க சம்பந்தி. இருக்கட்டும். ஏதோ பேச்சுக்கு தான் நாம சம்பந்தின்னு முறை வச்சு கூப்பிட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்தா போல எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. என்ன சொல்றீங்க? ரவிக்கும் யமுனாவுக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா ரவி யாரோ ஒரு பொண்ணோட வந்திருக்காராம். அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சு பார்த்துட்டோம். அதுக்கு அவன் சரியான பதில் எதுவுமே சொல்லல. நாசூக்கா அந்த பொண்ணுகிட்டயே கேட்டுட்டோம். அதுக்கு சரியான பதில் இன்னும் கிடைக்கல. இப்படியே விட்டா யமுனாவோட நிலைமை என்ன ஆகும்? அவன் மனசுல கல்யாண ஆசையை நாம தானே வளர்த்தோம். கரெக்ட் சம்பந்தி. அதனாலதான் யமுனாவே ரவி கிட்ட இத பத்தி கேட்க சொன்னோம். அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி கேப்பா? பெரியவங்க உங்களுக்கே தயக்கமா இருக்கும்போது அவளால எப்படி முடியும்? இப்படி ஆளாளுக்கு அமைதியா இருந்து மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் வேதனை தான். எதுவா இருந்தாலும் கேட்கறதா நல்லது. ரவி இருக்காரா? இருக்கா சம்பந்தி? கூப்பிடுங்க, நானே கேட்கறேன். இந்த 2 வருஷமா யமுனா தவிச்ச தவிப்பை விட இப்ப கொஞ்ச நாளா தவிக்கிறது ரொம்ப அதிகம். நான் கூப்பிடுறேன் சம்பந்தி. சம்பந்திக்கு முதல்ல காஃபி கூட. வேண்டாமா, நான் காஃபி எல்லாம் சாப்பிட்றது இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. வேணா உங்க ஆசைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. குடுமா, நான் கூப்பிடுறேன். நீங்க உட்காருங்க சம்பந்தி. இந்தாங்க. சம்பந்தி வாங்க மாமா. ஹலோ. மாமா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. தனியா பேசணும். இங்கேயா இருக்காங்க? அப்பா அம்மா தானே? பரவாயில்ல, சொல்லுங்க. அந்த பொண்ணு இருக்கே, நோ ப்ராப்ளம் மாமா. அவளும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தி தான். அவளுக்கு தெரியாத எந்த ரகசியமும் இல்லை. என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். சொல்லுங்க மாமா. கல்பனாவை ஃபேமிலியில ஒருத்தின்னு சொல்றீங்க. எந்த உறவு முறையில சொல்றீங்கன்னு தெரியல. இப்போ என்ன மாமான்னு கூப்பிட்டீங்களே, அது பழக்க வழக்கத்துல கூப்பிட்டீங்களா இல்ல உறவு முறையில கூப்பிட்டீங்களா? நீங்க பேசுறது எனக்கு புரியல மாமா. எங்களுக்கும் புரியல மாப்பிள்ள. அதனாலதான் கேக்குறேன். யமுனாவுக்கும் உங்களுக்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க லண்டன்ல இருந்து திரும்பி வந்த உடனே கல்யாணம் பண்றதுன்னு முடிவே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பொண்ணோட வந்து நிக்கிறீங்க. இவ யாரு? இவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? யமுனா ரொம்ப துடிச்சு போயிருக்கா. இத உங்ககிட்ட கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்ல. அப்படி என்னால இருக்க முடியுமா மாப்பிள்ள? யமுனா என் பொண்ணு. அவ கண்ணு கலங்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சரி, இப்ப என்ன? கல்பனா யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தானே தெரியணும். ப்ளீஸ், இதை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னை பத்தி யமுனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யமுனா தான் இதை உங்ககிட்ட கேட்க சொன்ன. அவளுக்கு உங்களை பார்த்து நேருக்கு நேர் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. யமுனாவை சொன்னா சரி, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இதை பாருங்க, இது நானும் யமுனாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவகிட்ட இதை பத்தி நானே பேசிக்கிறேன். ஈவினிங் பீச்சுக்கு வர சொல்லுங்க. அப்ப நான் வரேன். சோ, நீயும் மத்தவங்க மாதிரி என்னையும் கல்பனாவை பத்தி தப்பா நினைச்சிட்டல?
மத்தவங்க சந்தேகப்படுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஆனா நீ யமுனா, நீ சந்தேகப்பட்டுட்டியே என்னோட காதல. நான் உன் மேல வச்சிருந்த அபரிமிதமான காதல. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவ சீசரோட வைஃப் மட்டும் இல்லை யமுனா, சின்சியரான லவ்வர்ஸ் தான். எப்படி யமுனா உனக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு? எப்படி என்னால நினைக்காம இருக்க முடியும் ரவி? நீங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பாக்கும்போது க்ளோஸா பார்க்கும்போது லவ் பண்றோம், மேரேஜ் பண்ணி போறோம்னு அர்த்தமா? ஏன் யமுனா நீ ஒரு சராசரி பொண்ணு மாதிரி வெளில கோட் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க மனசு சராசரி தானே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கல்பனா உங்களுக்காக அவ தன்னை நிறைய மாத்திக்கிட்டதா சொன்னா. அதனால சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அது லவ்வா? ஒருத்தர் நல்லதை சொல்லி ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணா அது லவ் ஆயிடுமா? வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களை பார்க்கறோம், படிக்கிறோம். அதை வச்சு நம்மள மாத்திக்கிட்டோம்னா அதுக்கு லவ்னு அர்த்தம் ஆயிடுமா? அன்னைக்கு பீச்ல கூட நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க கல்பனாவை தூக்குனத Stop it! Stop it! Stop it! Stop it! Stop it! அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.